ஆசைப்படுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதா? எதனால இந்த மாதிரி லேட் ஆகுது? சரி, அதை சீக்கிரமாக அடையிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோபனோபனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, நீங்கள் எதிர்பார்க்கறது பல விஷயங்கள் இருக்கலாம். நல்ல வேலையாக இருக்கலாம், நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை நல்ல பண வசதியாக இருக்கலாம், நல்ல வீடாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அதுக்காக நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் எழுதுவீங்க, விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க. ஸோ என்னென்னலாம் மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனாலுமே அது லேட் ஆகுது, அதுக்கு காரணம் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விதையை எடுத்து ஒரு தொட்டியில் நீங்கள் நடுறீங்க. அதுக்கப்புறமா டெய்லி அதுக்கு அந்த விதை முளைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி டெய்லி நீங்கள் எடுத்து பார்ப்பீங்களா? இல்லை இல்லையா? ஒரு செடி வளரணும் அப்படின்னு சொன்னால் அது விதையை நட்டுட்டு அடுத்தது என்ன செய்வோம்? அதுக்கு தேவையான தண்ணி, அதுக்கு தேவையான வெளிச்சம், இதையெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அந்த விதை முளைக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக அது முளைக்கும், நல்லபடியாக அந்த செடி வளரும். ஸோ இதுதானே அந்த ப்ராசஸ். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எது நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது சரியான நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை அதுக்கு தடைகள் ஏற்படுத்தாமல் இருக்கிறதா நம்மளுடைய வேலை. ஸோ நம்ம வாழ்க்கையில் வர்ற விஷயங்களை நம்ம தடுத்து நிறுத்தாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஃபர்மேஷன் சொல்லுவீங்க, விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் இந்த விஷயம் எப்போ நடக்கும்னு மனசில் உங்களுக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வர்றதுக்கு லேட் ஆகும். மனசில் என்ன சொல்லிக்கலாம்? நான் எதிர்பார்க்குற விஷயம் சரியான நேரத்தில் சரியான முறையில் என்னை வந்து சேரும் அப்படின்னு மனசில் ஒரு அஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அஃபர்மேஷன்னா என்ன? நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடந்துட்டதாக சொல்கிறது தானே அஃபர்மேஷன். ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் எதிர்பார்த்த நல்ல வேலை எனக்கு கிடைத்து விட்டது, நான் எதிர்பார்த்த நல்ல குடும்பம் எனக்கு கிடைத்து விட்டது, நான் எதிர்பார்த்த நல்ல ஒரு பண வசதி எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன்ஸை ரெகுலராக சொல்லலாம். எப்பெல்லாம் மனசுக்குள்ளார இந்த சந்தேகம் வருதோ, எப்போ நடக்கும்னு சந்தேகம் வர்றப்பெல்லாம் மனசுக்குள்ளார இந்த சென்டென்ஸை சேர்த்து சொல்லிக்கோங்க. அதாவது, நான் எதிர்பார்க்குற விஷயம் சரியான நேரத்தில் சரியான முறையில் என்னை வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறப்போ உங்கள் மனசில் இருக்க அந்த சந்தேகம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டாவது என்ன செய்யலாம்? விஷுவலைஸ் பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடந்துட்டதா மனசில் கற்பனை பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் மனசில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் சந்தோஷமாக நீங்கள் அது கற்பனை பண்ணுறப்போ உங்களுடைய ஆழ் மனசு அதை நிஜம்னு அதை மனசில் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஆழ் மனசு எதை உண்மைன்னு நம்புதோ அதை ரியாலிட்டியில் கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் உங்களை செய்ய வைக்கும். அதற்கு தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உங்ககிட்ட காட்டும். நீங்கள் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் சரியான முறையில் சரியான செயல்களை சரியான நேரத்தில் நீங்கள் செய்வீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களை வந்து சேரும். ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உங்களுடைய ஆழ்மனதில் அதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதை பதிய வைக்கிறது தான் உங்களுடைய வேலை. ஸோ அதற்காக தான் இந்த அஃபர்மேஷன் விஷுவலைசேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறது. மூணாவதாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிராட்டிடியூட். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடந்துட்டால் நீங்கள் எவ்வளவு நன்றியோடு இருப்பீங்களோ அந்த நன்றியை முன்னாடியே யூனிவர்ஸுக்கு சொல்கிறது தான். எதிர்பார்க்குற இந்த விஷயம் எனக்கு கிடைத்து விட்டது, மிகவும் நன்றி அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்கிறப்போ உங்களுடைய மனசில் பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும், மனசில் தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும். உங்களுடைய மனசு எப்பெல்லாம் அந்த எலிவேட்டட் இமோஷன், அதாவது ஹை வைப்ரேஷனல் இமோஷன், அதாவது மனசை எப்போதுமே சந்தோஷமாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் இருக்கிறப்போ, உங்களுடைய மனசில் பாசிட்டிவிட்டி அதிகரிக்கிறப்போ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை உங்களால் பெற முடியும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய மனசு எந்த உணர்வுகளை வெளிப்படுத்துதோ, எந்த உணர்வுகள் உங்களுடைய மனசில் அதிகமாக இருக்கோ அதை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் இந்த 3 விஷயங்கள், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் டு த யூனிவர்ஸ், இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் எதிர்பார்க்குற பல விஷயங்களை உங்களால் வாழ்க்கையில் நல்லபடியாக நல்ல முறையில் சரியான நேரத்தில் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.